ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் சப்போர்ட் தமிழ். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் யார் யாரெல்லாம் பிக் பாஸ் வீடியோ ஷேர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் 3 ஸ்ட்ரைக் மேலே வாங்கினவங்களுக்கு சேனலையும் வந்து டெலீட் பண்ணியிருக்காங்க. இதில் நிறைய ஓன் கண்டென்ட் போடுறவங்க பார்த்தீங்கன்னா மாட்டிருக்காங்க. நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது இதை ஷேர் பண்ணால் கண்டிப்பாக காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுப்பாங்கன்னு. நிறைய பேர் நம்ம வீடியோஸ்லையும் சரி, அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லையும் சரி, காப்பிரைட் ஸ்ட்ரைக் எப்படி ரிமூவ் பண்ணுறது ப்ரோ, பிக் பாஸ் வீடியோஸ் போட்டேன் அதுக்கு எதாவது வழி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் எப்படி உங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துட்டா நம்ம அதை ரெக்யூஸ் பண்ணுறது, யார் உங்களுக்கு கொடுத்தாங்களோ அவங்களுக்கு எப்படி ரெக்யூஸ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம அதை டெமோவாக செஞ்சும் காட்டிருக்கோம். அதை பார்த்து நீங்களும் வந்து உங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்திருந்தா அதை பார்த்து நீங்களும் வந்து ரெக்வெஸ்ட் வந்து சென்ட் பண்ணுங்கள். என்ன ப்ரோ யூடியூப் கிட்ட காண்டாக்ட் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, காப்பிரைட்டை பொறுத்த வரையும் யூடியூப் கிட்ட காண்டாக்டே பண்ணக்கூடாது. உங்கள் சேனலே போனாலும் சரி, யார் உங்களுக்கு காப்பிரைட் கொடுத்தாங்களோ அவங்கக்கிட்ட போயிட்டு காப்பிரைட்டை சால்வ் பண்ணால் தான் யூடியூப் அடுத்து சேனலில் தருவாங்க. அதனால் வந்து நீங்கள் என்ன தான் யூடியூப் கிட்ட காண்டாக்ட் பண்ணாலும் காப்பிரைட் ஓனரை போய் காண்டாக்ட் பண்ணுங்கள். யார் உங்களுக்கு கொடுத்தாங்களோ அவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படி தான் சொல்லுவாங்க. நம்மளும் அப்படி தான் பண்ணணும். நாம தான் போய் காண்டாக்ட் பண்ணணும். அவங்களுக்கு ரெக்வெஸ்ட் மெயில் ஒன்று சென்ட் பண்ணணும். அதை எப்படி பண்ணுறது தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். பிக் பாஸ் வீடியோஸ் மட்டும் கிடையாது, உங்களுக்கு யார் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்தாலும் சரி, நீங்கள் வந்து இப்போ நான் பண்ணுற இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்களும் வந்து அந்த காப்பிரைட் கொடுத்தவங்களுக்கு வந்து ரெக்வெஸ்ட் மெயில் சென்ட் பண்ணலாம். எனக்கு காப்பிரைட்டை ரிமூவ் பண்ணுங்கள் அப்படின்னு மெயில் சென்ட் பண்ணலாம். நமக்கு அந்த ஒரு வழி தான் இருக்குது. ஓகேங்களா? ரெக்வெஸ்ட் மெயில் சென்ட் பண்ணுறது மட்டும் கிடையாது, பிக் பாஸ் வீடியோஸை எப்படி காப்பிரைட் இல்லாமல் நம்ம யூடியூப்பில் போடுறது, எப்படி போட்டால் நமக்கு காப்பிரைட் வராது, எப்படி யூடியூப்பில் நம்ம பிக் பாஸ் வீடியோஸ் போட்டு பணம் சம்பாதிக்கலாம், இது எல்லாத்தையும் பற்றி பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கேன். நீங்கள் ஒரு யூடியூப் கிரியேட்டராக இருக்கீங்க, பிக் பாஸ் வீடியோஸ்லாம் போடணும் அந்த மாதிரி என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்களை பொறுத்த முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க இப்போ ரெக்வெஸ்ட் மெயில் எப்படி சென்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்கள் வீடியோ ஒன்றுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்து யூடியூப்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா அந்த வீடியோ உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த வீடியோ வந்து ஒரு பிக் பாஸ் வீடியோ. இது வந்து யூடியூப்லேருந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அதில் அந்த விசிபிலிட்டி பாருங்கள், அந்த மாதிரி சிம்பிள் போட்டு ரிமூவ்னு வந்திருக்கு பாருங்கள். அது கீழே ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து காப்பிரைட்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி வந்தால் மட்டும்தான் அது காப்பிரைட் ஸ்ட்ரைக். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக்கும் காப்பிரைட் கிளைமுக்கும் வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது. இதில் விசிபிலிட்டியில் வந்து பார்ஷலி பிளாக்டுன்னு வரும், இல்லை வெறும் பிளாக்டுன்னு வரும். அந்த மாதிரி வருதுன்னா ஏதாவது ஒரு கண்ட்ரியில் தான் ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஃபுல்லாகவே ரிமூவ்னு வந்துடுச்சுன்னா யூடியூப்லேயே இருக்காது, எந்த கண்ட்ரிலுமே அவைலபிளாக இருக்காது. அதுதான் வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக். ஓகேங்களா? நிறைய பேருக்கு டிஃப்ரெண்ட் தெரியல, அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன். அதுமாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து காப்பிரைட் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்தால் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. அதில் காப்பிரைட் கிளைம் அப்படின்னு வந்திருக்குன்னா அது வந்து கிளைம். ஓகேங்களா? அதுக்கும் காப்பிரைட் ஸ்ட்ரைக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. அதனால் உங்கள் சேனலுக்கு எந்த பாதிப்பு வராது. ஆனால் அந்த காப்பிரைட் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பாதிப்பு. காப்பிரைட் கிளைம் வந்தால் பெருசாக பாதிப்பு இருக்காது. ரெவன்யூ மட்டும் ஷேர் ஆகும் உங்களுக்கு மானிட்டேஷன் ஆகியிருந்தா. அது மட்டும் இல்லாமல் இப்போ காப்பிரைட் கிளைம் தான் வந்திருக்குன்னா நம்ம வந்து அந்த காப்பிரைட் கிளைமை வந்து நம்ம வீடியோவில் எடிட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். ஓகேங்களா? அந்த காப்பிரைட் மெட்டீரியல் டெலீட் பண்ணிட்டா, அதை ட்ரிம் பண்ணி இல்லை கட் பண்ணி எடுத்துட்டா அந்த காப்பிரைட் கிளைம் போயிடும். ஆனால் ஸ்ட்ரைக் வந்தால் உங்களால் எடிட்டே பண்ண முடியாது. நம்ம டேரெக்டாக வந்து இதுமாதிரி ரெக்வெஸ்ட் தான் சென்ட் பண்ண முடியும் காப்பிரைட் ஓனருக்கு. அப்படி இல்லைனா கவுண்டர் நோட்டிஃபிகேஷன் போட முடியும். இந்த 2 ஆப்ஷன் தான் காட்டும். அதுதான் காப்பிரைட் ஸ்ட்ரைக். இதுதான் இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசம். இப்போ காப்பிரைட் கொடுத்து ஒரு சேனல் டைம்லைட் ஆகிருந்தால் உங்களால் வீடியோலாம் செக் பண்ணி பார்க்க முடியாது, மெயில் மட்டும் தான் செக் பண்ணி பார்க்க முடியும். நான் வந்து உங்களுக்கு புரிய வைக்கணுன்றதுக்காக நான் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். அந்த விசிபிலிட்டியை கிளிக் பண்ணால் கீழே வந்து ரிவ்யூ இஷ்யூ இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா டீட்டெயிலும் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அந்த வீடியோ ரெஃபரன்ஸ், யார் உங்களுக்கு காப்பிரைட் கொடுத்தா, இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இது காப்பிரைட் ஸ்ட்ரைக்கா இல்லையான்னு அங்கேயே வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் கீழே வீடியோன்னு இருக்குது பாருங்கள், அந்த வீடியோ கிளிக் பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட்லேயே வந்து டீட்டெயில்ஸ்னு போட்டு வீடியோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து ஒரிஜினல் வீடியோ. யார் உங்களுக்கு காப்பிரைட் கொடுத்தாங்களோ அவங்களோட ஒரிஜினல் வீடியோ லிங்க் அது. அது கீழே வந்து கண்டென்ட் ஓனர். ஓகேங்களா? அதாவது யார் உங்களுக்கு காப்பிரைட் கொடுத்தாங்களோ அவங்க. அது கீழே வந்து உங்கள் இந்த வீடியோ வந்து எப்படி இம்பாக்ட் ஆகிருக்கு, காப்பிரைட் வந்திருக்கா இல்லையா, அதெல்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. அது கீழே வந்து காண்டாக்ட் கிளைமண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுதான் அவங்க இமெயில் ஐடி. ஓகேங்களா? அவங்கள காண்டாக்ட் பண்ண போகிறீங்க, ரெக்வெஸ்ட் சென்ட் பண்ண போகிறீங்கன்னா அந்த இமெயில் ஐடியை காப்பி பண்ணி வச்சுங்க. அது கீழே இருக்கிறது வந்து கவுண்டர் நோட்டிஃபிகேஷன். கவுண்டர் நோட்டிஃபிகேஷன் யாரெல்லாம் போடலான்னா, இந்த வீடியோவில் என்னோட பங்கும் இருக்குது, என் சொந்த வீடியோ நிறைய இருக்குது, ஓன் கண்டென்ட் இருக்குது. இது வந்து அவங்க தவறுதலாக தான் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் பண்ணலாம். ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கு வந்து லீகல், இது லீகலாக மூவ் பண்ணுறது. ஓகேங்களா? அதனால் வந்து சும்மா பண்ணி பாப்பெல்லாம் பண்ணாதீங்க. உண்மையாக நீங்கள் கண்டென்ட் உங்களோட சொந்த கண்டென்ட் அதில் இருக்குன்னா மட்டும் பண்ணுங்கள். மற்றபடி சும்மா பண்ணலாம்லாம் பண்ணாதீங்க. அது உங்கள் சேனல்லே கூட டர்மினேட் ஆகலாம். ஓகேங்களா? ஆல்ரெடி காப்பிரைட் வந்தவங்களுக்கு ஓகே, சேனல் போனவங்களுக்கு ஓகே. 1 ஸ்ட்ரைக் வாங்கிட்டு 2 ஸ்ட்ரைக் வாங்கிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா சேனலை டர்மினேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது அவங்க அங்கேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா 1 ஸ்ட்ரைக் இல்லை 2 ஸ்ட்ரைக் வாங்கினு வந்து அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஆனால் சேனலில் வந்து டர்மினேட் ஆகிடுச்சுன்னா அவங்களால வீடியோ செக் பண்ணி பார்க்க முடியாது. அவங்க சேனலோட லிங்க் அதெல்லாம் எதுவுமே எடுக்க முடியாதுல்ல, வீடியோ லிங்க்லாம். அதுக்காகவே மெயில் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருப்பாங்க.
ஒரு ஸ்ட்ரைக் வந்தாலும் சரி, இல்ல காப்பிரைட் கிளைம் வந்தாலும் சரி, உங்களுக்கு மெயில் கண்டிப்பா சென்ட் பண்ணுவாங்க. உங்களோட சேனலோட இமெயில் ஐடிய செக் பண்ணி பாருங்க. அதில இன்பாக்ஸ்ல இல்லன்னா, ஸ்பாம் ஃபோல்டர்ல செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா மெயில் அனுப்பியிருப்பாங்க. இப்ப நீங்க பார்க்குற மெயில் தான் பார்த்தீங்கன்னா, அந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்த மெயில். நெறைய வீடியோ குடுத்துருப்பாங்க. அதாவது இந்த வீடியோ டைட்டில்ல ஸ்டார்ட் பண்ணி, கீழ வந்து கான்டாக்ட் இன்ஃபோ இருக்கு பார்த்தீங்களா, அது வரையும் ஒரு வீடியோ. அடுத்தது இன்னொரு வீடியோ டைட்டில் ஸ்டார்ட் ஆகி திருப்பியும் கான்டாக்ட் வருது பாருங்க. இது செகண்ட் வீடியோ. அந்த மாரி நீங்க ஒரு 100 காப்பிரைட் ஸ்ட்ரைக் எடுத்தாலும் சரி, எல்லா வீடியோத்துக்கும் வந்து லைனா இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோக்கும் வந்து வீடியோ டைட்டில்ல இருந்து அது கான்டாக்ட் இன்ஃபோ வரையும் குடுப்பாங்க. அத வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ரிக்வெஸ்ட் மெயில் சென்ட் பண்ணலாம். ஏன்னா, உங்க சேனல் போயிடுச்சுன்னா, அங்க உங்க சேனல வியூ பண்ணி பார்க்க முடியாது. அந்த வீடியோவும் பார்க்க முடியாதுல்ல. அந்த வீடியோட டைட்டிலும், யூஆர்எலும் நம்மளுக்கு தேவை மெயில் சென்ட் பண்ணணும்னா. அதனால வந்து அவங்க இது குடுத்துருப்பாங்க. நம்ம இந்த மெயில வச்சே வந்து ரிக்வெஸ்ட் மெயில் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். இப்ப கான்டாக்ட் பண்ணா உங்களோட மெயில் அட்ரஸ் வேணும்ல. அதுக்கு தான் நான் 2 மெத்தட் சொன்னேன். ஃபர்ஸ்ட்டு சொன்னது வந்து 1 ஸ்ட்ரைக் இல்ல 2 ஸ்ட்ரைக் வாங்குனவங்களுக்கு அந்த வீடியோ காட்டும். அவங்க சேனலும் இருக்கும். அவங்க வந்து அந்த யார் உங்களுக்கு காப்பீடு குடுத்தாங்களோ, அவங்க ஓனர அங்க கண்டுபிடிச்சுக்கலாம். இல்ல ப்ரோ அங்கலாம் ரொம்ப சுத்தா இருக்கு அப்டின்னா, நீங்க மெயில ஓப்பன் பண்ணாலே மெயில்லயே குடுத்துருப்பாங்க. காப்பீடு ஸ்ட்ரைக் வந்திருந்தா, அங்கேயும் வந்து நீங்க எடுத்துக்கலாம். அது 2 மெத்தட் இருக்கு. உங்களுக்கு எது வேணுமோ அது பண்ணீங்க. ஆனா சேனல் டெர்மினேட் ஆயிருந்தா, உங்களுக்கு மெயில் செக் பண்ணி அது வீடியோ டைட்டில் எடுக்கிறது தான் ஒரே வழி. வேற வழி கிடையாது. ஓகே. இப்ப நான் ஒரு வீடியோக்கு மட்டும் எப்படி வந்து ரிக்வெஸ்ட் மெயில் சென்ட் பண்றது அப்டின்னு நான் காட்டுறேன். சில பேருக்கு வந்து 10 காப்பீடு ஸ்ட்ரைக் வந்து சேனல் போயிருக்கும். நீங்க என்ன பண்ணணும், ஒரு மெயில் மட்டும் சென்ட் பண்ணக்கூடாது. 10 வீடியோக்கும் தனித்தனியா மெயில் சென்ட் பண்ணணும். ஓகேங்களா? இப்ப நான் பண்ற மாரி 10 வீடியோக்கும் தனித்தனியா பண்ணணும். நெறைய பேர் இதையும் டவுட்டா கேட்குறீங்க. அதனால தான் நான் இவ்ளோ டீப்பா சொல்றேன். ஓகே. இப்ப நம்ம இதில எதெல்லாம் நம்மளுக்கு முக்கியம் அப்டின்னு சொல்றேன். அதெல்லாம் வந்து காப்பி பண்ணி தனியா ஒரு நோட்ஸ்ல போட்டு வச்சுங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து வீடியோ டைட்டில்ல வந்து ஃபுல்லாவே காப்பி பண்றேங்க. எது வரைக்கும்னா, இந்த வீடியோ யூஆர்எல் மேல குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அதாவது இந்த வீடியோல இந்த வீடியோ டைட்டில்ன்றத அதில ஸ்டார்ட் பண்ணி, விஜய் டிவி அந்த கடைசியா முடியுது பார்த்தீங்களா? அது வரையும் அப்படியே காப்பி பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து வீடியோ யூஆர்எல்னா, அந்த வீடியோ யூஆர்எல் மேலருந்து கீழ அந்த லிங்க் முடியுது பாருங்க ப்ளூ கலர்ல. அது வரையும் காப்பி பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து கான்டாக்ட் இன்ஃபோன்னு குடுத்துருக்காங்க பாருங்க. கீழ யூடியூப் cms@hotstar.com இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து பிக் பாஸ் வீடியோக்கும் உங்களுக்கு காப்பிரைட் வந்திருந்தா, அத ரிக்வெஸ்ட் சென்ட் பண்றதுக்கான மெயில் அட்ரஸ். ஓகேங்களா? இதுதான் வந்து அந்த 2 அட்ரஸ். இதையும் காப்பி பண்ணி வச்சுங்க. வீடியோ டைட்டில், வீடியோ யூஆர்எல், கான்டாக்ட் இன்ஃபோ இந்த 3த்த மட்டும் தனியா எடுத்து காப்பி பண்ணி வச்சுங்க. இதுதான் நம்ம மெயில் சென்ட் பண்ணும்போது அதில ஆட் பண்ணி அனுப்பணும். ஓகேங்களா? அதனால வந்து இத எடுத்து வச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நம்ம மெயில் சென்ட் பண்ணலாம். உங்க மெயில வந்து ஓப்பன் பண்ணீங்க. இமெயில் ஓப்பன் பண்ணீங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில கீழ கம்போஸ் இருக்கும் பாருங்க. ரைட் சைடு கீழ. அத கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த மாதிரி கம்போஸ்ல ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து ஃப்ரம் இருக்கும். ஓகேங்களா? ஃப்ரம் அட்ரஸ் இது வந்து என்ன குடுக்கணும்னா, நீங்க உங்களோட இமெயில் ஐடிய குடுக்கணும். அது வந்து உங்க சேனல் இருக்கிற இமெயில் ஐடி தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. வேற இமெயில் ஐடி கூட குடுக்கலாம். அது பிரச்சனை கிடையாது. ஆனா அந்த மெயில் ஐடிக்கு மெயில் வருதான்னு செக் பண்ணீங்க. ஏன்னா, அவங்க தான் திரும்ப ரீப்ளை இதுக்கு தான் சென்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதனால வந்து நீங்க உங்க சேனலோட அதாவது டெர்மினேட் ஆன சேனலோட இமெயில் ஐடி வச்சிருந்தீங்கன்னா, அது மெயில் கொஞ்சம் பிளாக் கூட பண்ணி வச்சிருக்கலாம் அவங்க. ஓகேங்களா? யூடியூப். ஏன்னா டெர்மினேட் ஆயிருச்சுல. அதனால சொல்றேன். அதனால வேற மெயில் ஐடிய நீங்க குடுங்க. அதுவே நல்லது தான். அடுத்து செகண்ட் வந்து 2 அட்ரஸ். இதில வந்து நம்ப கான்டாக்ட் இன்ஃபோ காப்பி பண்ணோம் பார்த்தீங்களா? 2 அட்ரஸ். அத வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. அடுத்து வந்து சப்ஜெக்ட் வந்து இப்ப நாங்க டைப் பண்ணியிருக்கோம் பாருங்க. இத அப்படியே டைப் பண்ணுங்க. ரெக்வெஸ்ட் ஃபார் காப்பிரைட் ரீட்ராக்ஷன் அப்படின்னு டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் கீழ வந்து மெசேஜ். இங்க வந்து ஹாய் சார்ன்னு போட்டு நான் யுவர் மெசேஜ்ன்னு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? இத அப்படியே போட்டுறாதீங்க. ஹாய் சார்ன்னு போட்டுட்டு கீழ வந்து யுவர் மெசேஜ்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க? உங்களோட கருத்து மொத்தத்தையும் வந்து அந்த இடத்துல வந்து டைப் பண்ணிடுங்க. அதாவது அதில என்னென்ன இருக்கணும்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்க தான் தப்பு பண்ணீங்கன்றத வந்து உணர்ந்து எழுதுற மாரி எழுதணும். அதாவது டைப் பண்ற மாரி டைப் பண்ணணும். அதாவது நான் தப்பு பண்ணிட்டு தான் இந்த மாரி காப்பிரைட் உங்களோட கன்டென்ட் எடுத்து நான் போட்டது தப்பு தான். என்ன மன்னிச்சிடுங்க. அந்த மாரி சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இனிமேல் நான் பண்ண மாட்டேன். அதனால வந்து எனக்கு இந்த வாட்டி வந்து ரெக்வெஸ்ட்ட வந்து காப்பிரைட் வந்து ரீட்ராக்ட் பண்ணுங்க. திரும்ப எடுத்துக்கங்க. அப்படின்னு சொல்லிட்டு மெயில்ல இருக்கணும். அதில ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்க தான் தப்பு பண்ணுறீங்கன்றத வந்து ஒத்துக்கிற மாரி போடுங்க. அடுத்து வந்து அதுக்கு மன்னிப்பு கேளுங்க. அது கடைசியா வந்து நான் இதுக்கப்புறம் வந்து அந்த தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்ற இந்த 3 விஷயத்த நீங்க கரெக்ட்டா உள்ள சொல்லியிருக்கணும். ஓகேங்களா? அது வந்து கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணும். அதனால தான் சொல்றேன். அந்த 3ம் வந்து இருக்கிற மாரி பார்த்துங்க. நீங்க அது என்ன சொல்ல வரீங்களோ அத டைப் பண்ணிட்டு, கீழ வந்து நம்மளோட அவங்க செக் பண்ணி பார்க்கணும்ல. அப்ப நம்ம எந்த வீடியோக்கு அவங்க ரீட்ராக்ட் பண்றாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியணும்ல. அதனால வீடியோ டைட்டில் நாங்க காப்பி பண்ண சொன்னேன்ல, அந்த வீடியோ டைட்டில் அப்படியே காப்பி பண்ணி எடுத்து வந்து இங்க போட்டுருங்க. அது கீழ வீடியோ யூஆர்எல்லும் வந்து காப்பி பண்ணி எடுத்து வந்து போட்டுருங்க. இது 2ம் கம்பல்சரி இருக்கணுங்க. அந்த மெசேஜ் கீழ. அதனால அதையும் பார்த்துங்க. ஓகேங்களா? அதாவது வீடியோ டைட்டில்னு போட்டு அந்த வீடியோட டைட்டில் இருக்கணும். அடுத்து யூஆர்எல்னு போட்டு அந்த யூஆர்எல் இருக்கணும். அது நீங்க அப்படியே காப்பி பண்ணி எடுத்து வந்து போட்டுருங்க. ஏன்னா அதிலேயே ஆல்ரெடி போட்டிருக்குல்ல. அத அப்படியே எடுத்து வந்து போட்டுருங்க. இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் மேல சென்ட் பண்ற சிம்பிள் இருக்கு பாருங்க. அத கிளிக் பண்ணீங்கன்னா, மெயில் வந்து சென்ட் ஆயிடும். இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை காப்பீடு ஸ்ட்ரைக் வந்திருக்கோ, அது எல்லாத்துக்கும் தனித்தனியா நீங்க இந்த மாதிரி பண்ணணும். அத ஞாபகம் வச்சுங்க.
10 ஸ்ட்ரைக் வந்திருக்குன்னா, ஒரு ஸ்ட்ரைக் மார்க் மட்டும் மெயில் சென்ட் பண்ணீங்கன்னா, அவங்க பார்க்க மாட்டாங்க. அது 1 மட்டும் தான் பார்ப்பாங்க. அதனால 10த்துக்கும் நீங்க தனித்தனியா சென்ட் பண்ணணும். அடுத்து எப்போ ரீப்ளை வரும்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 நாள் ஆகலாம், இல்ல 7 நாள் ஆகலாம், இல்ல 2 வாரம் 14 நாள் கூட ஆகலாம். வெயிட் பண்ணுங்க. நம்ம எதுவும் பண்ண முடியாது. நமக்கு வேற வழியும் கிடையாது. சென்ட் பண்ணதுக்கப்புறம் திரும்ப திரும்ப சென்ட் பண்ணாதீங்க. இது நெறைய பேர் தப்பு பண்ணுறீங்க. ஒரு வாட்டி சென்ட் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு வாரம் பார்க்குறீங்க, ரீப்ளை வரலன்னா திரும்ப சென்ட் பண்ணுறீங்க. இந்த மாதிரி பண்ணக்கூடாது. பண்ணீங்கன்னா ஒரு எரிச்சல் தான் ஆகும். திரும்ப திரும்ப வந்து நிக்குதுன்னு சொல்லிட்டு கண்டுக்கவே மாட்டாங்க. அதனால் ஒரு வாட்டி சென்ட் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு 2 வாரம் வெயிட் பண்ணுங்க. நீங்கள் ஃப்ரம் அட்ரஸ் கொடுத்துருக்கீங்கல்ல, அதுக்கு தான் வந்து மெயில் வரும். வருதான்னு பாருங்க. உள்ள லக் இருந்தால் கண்டிப்பாக வரும். சில பேர் வந்து மெயில் சென்ட் பண்ணவே மாட்டாங்க. ஓகேங்களா? சென்ட் பண்ண அதாவது மெயிலே வரல, நமக்கு ரீப்ளை வரல அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்க உங்களுடைய ரெக்வெஸ்ட்டை எடுத்துக்க விருப்பம் இல்ல. வேறு வழி கிடையாது அப்படின்னு தான் ஆச்சு. ஓகேங்களா? வேறு வழியே கிடையாது. போனது தான் உங்கள் சேனல். திரும்ப நம்ம எடுக்க முடியாது. அந்த காப்பீட்டு ஸ்ட்ரைக் வந்துன்னா, அந்த காப்பீட்டு ஸ்ட்ரைக்கும் வந்து அவங்க எடுக்க மாட்டாங்க. வேறு வழியும் இல்ல. ஓகேங்களா? உங்களுக்கு இதான் ஒரே வழி. அவங்க எல்லாமே அவங்க கையில் தான் இருக்குது. நீங்க அனுப்புகிற அந்த மெசேஜில் தான் இருக்குது. அவங்க பார்த்து எடுத்தா எடுக்கலாம், இல்லைனா எடுக்காமலும் போகலாம். ரீப்ளை வரலன்னா, அது அவ்வளோதான் முடிஞ்சிச்சுன்னு நினச்சிங்க. ஓகேங்களா? வேறு எதுவும் நம்மளால பண்ண முடியாது. இப்போ 1 ஸ்ட்ரைக் இல்லை 2 ஸ்ட்ரைக் வந்திருக்குன்னா, உங்களுக்கு 90 நாள் டைம் இருக்குங்க. இப்போ 1 ஸ்ட்ரைக் வாங்கியிருக்கீங்க, இல்லை 2 ஸ்ட்ரைக் வாங்கியிருக்கீங்கன்னா, அடுத்த 90 நாளுக்குள்ள இன்னும் ஒரு ஸ்ட்ரைக் வாங்கக்கூடாது. அதாவது 3 ஸ்ட்ரைக் மேலே வாங்கினீங்கன்னா, உங்கள் சேனல் டெர்மினேட் ஆகிடும். அதனால் அடுத்த ஸ்ட்ரைக் வராத மாதிரி பார்த்துங்க. அந்த மாதிரி வீடியோஸ் போடவே போடாதீங்க. அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஏன்னா 90 நாளுக்கு அப்புறம் எக்ஸ்பைரி ஆகிடும். அந்த ஸ்ட்ரைக்கும் போயிடும். அதுக்கப்புறம் புதுசாக நம்ம வேறு என்ன வீடியோ கூட போட்டுக்கலாம். ஆனால் சேனல் போனவங்களுக்கு வேறு வழியே கிடையாது. சேனலும் போனது தான். ஓகேங்களா? நம்ம இந்தமாதிரி ரெக்வெஸ்ட் பண்ணலாம். அவங்க திரும்ப கொடுத்தா ஓகே, இல்லை கொடுக்கலன்னா நம்ம எதுவும் பண்ண முடியாது. நிறைய பேர் ரிக்வெஸ்ட் மெயில் சென்ட் பண்ணுறதுன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ பண்ணேன். இதை பார்த்து நீங்கள் வந்து ரெக்வெஸ்ட் சென்ட் பண்ணுங்கள். பிக் பாஸ் வீடியோவுக்கு கொடுப்பாங்களா, ரீப்ளை அனுப்புவாங்களா, காப்பிரைட் திருப்பி எடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு வாய்ப்பே இல்லை தான். ஓகேங்களா? அவங்க தரவே மாட்டாங்க. சப்போஸ் யாராவது ஒரு ஸ்ட்ரைக் மட்டும் வாங்கி அதில் உங்களோட ஓன் கண்டென்ட் உங்கள் ஃபேஸை காட்டி வீடியோ பண்ணி ஏதாவது நிறைய கண்டென்ட் இருந்ததுன்னா, உங்களுக்கு வேணால் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் மற்றபடி மற்றவங்களுக்கு கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா நம்ம நிறைய சேனல் பார்க்குறோம். நிறைய சேனலுக்கு ரெக்வெஸ்ட் சென்ட் பண்ணியிருக்கிறோம். நம்ம சேனலில் நிறைய போயிருக்கு. அதனால தான் சொல்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஆனால் உள்ள லக் இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ண வேணாம்னு சொல்ல மாட்டேன். ட்ரை பண்ணுங்கள். அது உங்கள் இஷ்டம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரிக்வெஸ்ட் மெயில் எப்படி சென்ட் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துட்டோம். அடுத்து வந்து பிக் பாஸ் வீடியோஸை எப்படி போட்டால் நம்ம யூடியூப்பில் பணம் சம்பாதிக்கலாம், நமக்கு காப்பிரைட் வராது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நிறைய பேர் வந்து ட்ரோல் பண்ணலாம், இல்லை சின்ன சின்ன கிளிப்பாக போடலாம், 4 செகண்ட் கீழே போடலாம், இந்த மாதிரி பண்ணால் காப்பிரைட் வராது அப்படிலாம் நினைப்பீங்க. அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாதுங்க. 1 செகண்ட் இல்லை 2 செகண்டாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து காப்பிரைட் கொடுக்க அவங்களால முடியும். ஓகேங்களா? என்ன ப்ரோ காமெடி பண்ணிகிட்டு இருக்கியா, 1 செகண்ட் 2 செகண்ட்லாம் எப்படி காப்பிரைட் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்ல வரது எப்படின்னா, இப்போ வந்து உங்கள் ஃபேஸை காட்டி வீடியோ போடுறீங்க. அதில் 1 செகண்ட் இல்லை 2 செகண்ட் வந்து அந்த வீடியோவை எப்பயாவது காட்டுறீங்க. ஒரு 2, 3 கிளிப்பு காட்டுறீங்கன்னா உங்களுக்கு காப்பிரைட் வராதுங்க. ஆனால் நிறைய பேர் ட்ரோல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, 2 செகண்ட் கட் பண்ணி நடுவில் வேறு காமெடி போட்டு தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே போவாங்க. அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் கண்டிப்பாக கொடுக்க முடியும் அவங்களால. நீங்கள் என்ன தான் 4 செகண்ட் கீழே இல்லை 3 செகண்ட் வச்சு நீங்கள் ட்ரோல் பண்ணாலுமே வந்து காப்பிரைட் கொடுப்பாங்கங்க. அதாவது இப்போ கொடுக்கலனா கூட கொஞ்ச நாள் கழித்து ஒரு 2 வாரம் இல்லை 3 வாரம் கழித்து காப்பிரைட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம வீடியோ கிளிப் யூஸ் பண்ணாலே காப்பிரைட் வரும். வேறு வழியே கிடையாது. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, யூடியூப்பில் டுடே ட்ரெண்டிங் சேனல் பார்த்துருப்பீங்க. அவங்க பிக் பாஸ் சீசன் வந்தாலே டெய்லி நடக்கிற விஷயத்தை வந்து ட்ரோல் பண்ணி போடுவாங்க. இந்த சீசன் அவங்க அந்தமாதிரி போட்டாங்க. அந்த நடுவில் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. என்ன விஷயம்னா காப்பிரைட் கொடுத்துட்டாங்க. அதனால் அந்த சேனலே பார்த்தீங்கன்னா டவுன் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ காப்பிரைட் வந்து நம்ம சேனலுக்கு என்ன பாதிப்பாகும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் சேனலை வந்து யூடியூப் ரெக்கமெண்ட் பண்ணாது. ஓகேங்களா? அதனால புரிஞ்சுங்க. இப்போ வந்து நான் ஒரு வீடியோ போடுறேன்னா, அதில் நீங்கள் என் வீடியோ பார்க்குறீங்க, அது 4 பேர் காட்டுது, அது ஓகே. அது யூடியூபாக தான் காட்டும். ஓகேங்களா? நம்ம என்ன கீவேர்டு கொடுத்துருக்கோம், அது மட்டும் இல்லாமல் எத்தனை பேர் லைக் பண்ணுறாங்க, எவ்வளோ கமெண்ட் வருது, எவ்வளோ நேரம் பார்க்குறாங்க, அதை பொறுத்து தான் ரெக்கமெண்டேஷன் ஆகும். யூடியூபே ரெக்கமெண்ட் பண்ணும் மற்றவங்களுக்கு. நீங்கள் காப்பிரைட் வந்திருந்தா உங்கள் சேனலில் அந்த மாதிரி ரெக்கமெண்ட் ஆகாது. உங்கள் சேனலில் இருக்கிற சப்ஸ்கிரைபருக்கும் வந்து நோட்டிஃபிகேஷன் போகாது. இந்த மாதிரி உங்கள் வீடியோ போட்டிருக்காங்கன்ற நோட்டிஃபிகேஷன் போகாது. அவங்களா வந்து பார்த்தா தான் அந்த வீடியோ பார்க்க முடியும். அதனால் வியூஸ் ரொம்பவே ட்ராப் ஆகும். இப்போ அவங்க சேனலுக்கு அந்த மாதிரி தான் ஆகிருக்கு. ஓகேங்களா? அவங்க மொத்த வீடியோ டெலீட் பண்ணிட்டாங்க. ஏன்னா காப்பிரைட் வந்துடுச்சு. வீடியோவும் போடுறது இல்லை, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. வேறு ஏதாவது வீடியோ போட்டாலும் வியூஸ் முன்ன மாதிரி போல் ரொம்பவே கம்மியாக தான் போகுது. அதுக்கான காரணம் அந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் தான். அப்போ என்ன மாதிரி வீடியோ போடுறது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிவ்யூ பண்ணுறது தான் உங்களுக்கு ஒரே வழி. அதாவது இமேஜஸ் மட்டும் கேப்சர் பண்ணி ரிவ்யூ பண்ணுறது தான் உங்களுக்கு ஒரே வழி. அதுக்கு உங்களுக்கு காப்பிரைட்டே கொடுக்க மாட்டாங்க.
அதனால வந்து நீங்க தாராளமா அந்த மெத்தட ட்ரை பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு இந்த ராகேஷ் அண்ட் ஜெனி அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல் இருக்கு. 2.1 2 சேனல் வச்சிருக்காங்க. 2 பிக் பாஸ் பத்தி தான் வீடியோ போடுவாங்க. அதில அவங்க ரிவ்யூ பண்றாங்க பாருங்க காமெடியா, அந்த மாதிரி பண்ணலாம். உங்களுக்கு காப்பிரைட்டே வராது. ஓகேங்களா? அவங்க யூஸ் பண்ற மாதிரியே நீங்களும் இமேஜஸ் நிறைய அடுத்தடுத்து யூஸ் பண்ணி வீடியோ போட்டாலும் உங்களுக்கு காப்பிரைட் வராது. உங்களுக்கு இருக்கிற ஒரே மெத்தட் இதான். ஓகேங்களா? பிக் பாஸ் வீடியோஸ் வந்து நான் பணம் சம்பாதிக்க போறேன், யூடியூப் சேனல் கிரியேட் பண்ண போறேன், பணம் சம்பாதிக்க போறேன் அப்படின்னா, இதான் ஒரே மெத்தட். வேற வழி கிடையாது. உங்களுக்கு காப்பிரைட் இல்லாம சேஃபா இருக்கணும். அந்த வீடியோ நான் பின்னாடியும் டெலீட் பண்ண மாட்டேன். அது லைஃப் லாங் அந்த வீடியோ அப்படியே இருக்கணும். எனக்கு காப்பிரைட்டே வரக்கூடாது அப்படின்னா, இது ஒரு நல்ல மெத்தட். இத நீங்க ட்ரை பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு அந்த சேனல எடுத்துங்க. நெறைய பேருக்கு டவுட் இருக்கலாம். ஆல்ரெடி யூடியூப்ல நெறைய வீடியோஸ் இருக்கே ப்ரோ. போன சீசன் வீடியோ இருக்கு. அதுக்கு முந்தின சீசன் வீடியோஸ்லாம் இருக்கே ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு சில வீடியோ தப்பிச்சுருங்க. ஓகேங்களா? நம்ம அந்த ஒரு வீடியோ மட்டுமே நம்ம யூடியூப் சேனல் நடத்த போறது கிடையாது. நெறைய வீடியோ போடுவோம். அதனால ஒரு சில வீடியோஸ் தப்பிச்சுரும். ஒரு சில சேனல்ஸும் தப்பிச்சுருவாங்க. ஓகேங்களா? ஆனா, நம்ப தொடர்ச்சியா பண்ணிட்டே இருக்கும்போது, நெறைய வீடியோஸ் போடும்போது மாட்டிப்போம் கண்டிப்பா. அதனால தான் சொல்றேன். யூடியூப்ல வரவங்க யாரும் வந்து ஒரு நாள்லயே இல்ல ஒரு 1 மாசத்துலயே சேனல க்ளோஸ் பண்ணிட்டு போறது கிடையாது. நம்ம ஒரு லைஃப் லாங் வச்சு சேனல் ரன் பண்ணோம். அது மூலமா ஏர்ன் பண்றது தான் நம்ம ஒரு உழைப்பு போடுறோம். அது போடும்போது கரெக்ட்டா பண்ண வேண்டியது நம்ம கடமை. ஓகேங்களா? அதுதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம். நீங்க அந்த இடத்துல தப்பு பண்ணீங்கனாலே வந்து மாட்டிப்பீங்க. அந்த உழைப்பும் வேஸ்ட்டா போயிடும். அதனால தான் இவ்வளோ சொல்லிட்டு இருக்கேன். அதனால இந்த மாரி கன்டென்ட் ட்ரை பண்றீங்கன்னா, இந்த மாரி ரிவ்யூ மட்டும் பண்ணுங்க. வேற எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா, அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ சம்மந்தமா உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும், அத கீழ கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அப்படி இல்ல உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் இல்ல கால் ஏதாவது பண்ணணும்னா, Instagram லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதில வந்து உங்க டவுட் வந்து நீங்க சொல்லலாம். நம்ம சேனல்ல ஆல்ரெடி காப்பிரைட் கிளைம் எப்படி ரிமூவ் பண்றது, காப்பிரைட் ஸ்ட்ரைக் எப்படி ரிமூவ் பண்றது, அது மட்டும் இல்லாம அதுக்கு எப்படி ரிக்வெஸ்ட் பண்றது, இன்னும் காப்பிரைட்ட பத்தி எக்ஸ்ப்ளைன் பண்ணி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதோட லிங்க் எல்லாம் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். உங்களுக்கு தேவைப்பட்டா செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா அதுவும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.